நட்சத்திரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிக கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். புத்தருடைய வாக்குக்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் வாழ்க்கையை ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல ஒரு கலைநயத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் இது எல்லாமே பெரும்பாலும் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உழைப்பின்றி புத்திசாலித்தனத்தை ஒரு சில இடத்துல பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தம்முடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தன்னுடைய இயல்பிலேயே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ராசி சக்கரத்தில் இரண்டாவது வீடாக நம்மளுடைய ரிஷபராசி வர்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்வாங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும். ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. யாராவது இவங்களை எதிர்த்து பேசுகிறாங்க அல்லது அநியாயமாக ஏதாவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு கோபம் இவங்களுக்கு பயங்கரமாக வரும். இவங்களுக்கு இரண்டாவது வீடாக மிதுன ராசி வர்றதுனால அதோட அதிபதி புதன் என்பதனால பேச்சு நளினம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கணிதத்தில் அதிக ஈடுபாடு உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. மூன்றாவது வீடாக வருவது கடகம். கடகத்தோட அதிபதி சந்திரன். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுடைய மனம் கொஞ்சம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, பணத்தை அப்படி சம்பாதிக்கலாமா, தொழில் எப்படி செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். நினைத்ததை ஒரு சில இடத்துல நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் கவலைப்படவும் செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் மீது சகோதரிகள் மீது அதிகம் பாசமுடையவர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் அதிகம். எப்பவுமே அவங்க கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்கு நான்காவது வீடாக வரக்கூடியது சிம்ம ராசி. அதோடைய அதிபதி சூரியன். குடும்பத்தில் தாய் தான் இவங்களுக்கு பெருசு. தந்தை மீதும் பாசம் வைத்திருப்பாங்க. இருந்தாலும் தாயின் மீது ஒரு அதீத பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தாய்கிட்ட தான் அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் பார்த்த ரிஷபராசி என்பர்கள் அதிகம் தாய்கிட்ட தான் அட்டாச்சாக இருக்காங்களா இல்லை தந்தைக்கிட்ட அட்டாச்சாக இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் ஓனாக கருங்காலி மாலை சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரிஜினல் கருங்காலி மாலை. அதனால தான் பல ஆக்டர்ஸ்கள் வாங்கி இதை பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரிஷப லக்னத்திற்கு ஐந்தாவது வீடாக கன்னி ராசி வர்றதுனால அதோட அதிதேவதை பார்த்திங்கன்னா புதன். புதன் என்பதனால நிறைய அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அதோடு கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்கும். 6ஆம் வீட்டோட அதிபதி லக்னாதிபதி சுக்கிரன் என்பதனால நினைத்ததை டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நினைத்த வேலையை கொஞ்சம் போராடி தான் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். சரி, இவங்களுக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த மாதமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளுடைய சூழ்ச்சியை அறிந்து அதை எப்படி அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கங்கிறத தெரிந்து அவங்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வள வர போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திரும்ப
திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை இருக்கும். சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது. பொறுமையை கையாளுங்க. அவசரம் வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் நல்ல ஒரு ஒற்றுமையை மாத இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா சின்ன சின்ன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். தந்தை கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். அப்பப்போ அவங்க மூலிமா ஏதாவது மனம் வருத்தப்படுற மாதிரி மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வர்றதுனால மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. குடும்ப பெரியவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோடு கூட வெளிநபர்கிட்ட வண்டி வாகனத்தை கொடுக்க வேண்டாம். இல்லை வெளிநபர்கிட்ட ஏதாவது உங்களுடைய வண்டி வாகனத்தையோ அல்லது இயந்திரங்களையோ மற்றவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சேதாரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளிநபர்கிட்ட நீங்கள் உங்களுடைய சொந்த வண்டியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தை சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவங்களால ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். சக பணியாளரால் ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கூசல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை அறிந்து நீங்கள் செயல்படுறதுனால அந்த பிரச்சனையை டக்குன்னு சரி செஞ்சிருவீங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தெல்லாம் விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். விரிவுபடுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதோடு கூட உங்களுடைய கூடுதலான உழைப்புக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ஒரு புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு ஒரு உற்சாக மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய புது விஷயங்களை நோக்கி பயணிப்பீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி அன்பர்கள் இதை ஒன்றையும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய மனோதைரியம் இருந்தது அப்படின்னா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஒரு விதமான கூச்சம் ஒரு விதமான பயம் இந்த உணர்வு தான் உங்களை வெற்றி பெற வைக்காமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த துணிச்சலும் தைரியமும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்கா தேவியை வழிபடுறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை இரண்டையும் செய்து பாருங்கள். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உறவுகளோடு பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதனால தான் டைட்டில்லே சொல்லியிருப்போம், உறவுகளோடு ஏதாவது சின்ன
சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.